ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஞ்சுக்கரங்கள். இன்னைக்கு நம்ம யூனிட் 5 உடைய டே 2ல இருக்கோம். ஸோ எப்பயும் போல தான் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். எழுத்து அறிவோம் டே 2ல நம்ம பார்க்க போறது தமிழை பொறுத்த வரைக்கும் எழுத்து அறிவோம். அறிவு மாணவர்களுக்கு பாடநூல் பக்கம் 33ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களையும் அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போறோம். அதுவே மொட்டு மலர் அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி எண் 5.4ல இருக்கக்கூடிய பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் இந்த பகுதி. இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா எழுத்துக்களுமே ஓரளவு அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீடிங் ரொம்பவே பெட்டரா பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இருப்பாங்க. ஸோ கரும்பலகையில கொக்கு, கொய்யா இந்த மாதிரியான சொற்களை நீங்க எழுதிட்டு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்க நோட் பண்ணிட்டு இந்த எழுத்து தான் கோ, அந்த ஒலியுடைய அந்த எழுத்து அப்படின்றத நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு எழுத்தா அந்த ஓ வரிசையில இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் நீங்க குழந்தைங்களுக்கு அருமநிலை மாணவர்களுக்கு நீங்க சொல்லலாம். இந்த டயத்துல மொட்டு மலர்நிலை மாணவர்கள் அந்த வேர்ட்ஸ் ரீட் பண்ணி அந்த பயிற்சியை தாண்டி போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நீங்க கார்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். கரும்பலகையில அதாவது கீழ்மட்ட கரும்பலகையில அவங்களை அந்த எழுத்து வரிசை முழுக்கையும் எழுத வச்சு பயிற்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த விதத்திலையும் அந்த எழுத்து வரிசையா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய பேட்டர்ன்ஸ் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது படிப்போம், எழுதுவோம். எழுத்துக்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? வாசிக்க போறோம், எழுத போறோம் இல்லையா? சோ அந்த லெவலுக்கு மொட்டு மலர்நிலை மாணவர்களை நீங்க கொண்டு போறதுக்கு பாடநூல் பக்கம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் பிராக்டிசஸ்க்கு நீங்க போயிடலாம். அடுத்தது அந்த எழுத்து எந்த எழுத்து அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஃபார் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பயும் போல நம்ம கரும்பலகையில அந்த ஓவரிசை எழுத்துக்களை நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஏதாவது ஒரு எழுத்தின் மீது தாழ் பந்து, இந்த பந்து விளையாடுற பந்தை எரிந்து விளையாடக்கூடிய விளையாட்டை நம்ம போன பருவத்திலேயே, போன பருவம் இல்லைன்னா போன கல்வியாண்டிலேயே நம்ம இதை விளையாண்டுருக்கோம். எந்த எழுத்துல அவங்க பந்தை எரியிறாங்களோ அந்த எழுத்தை அவங்க சொல்லணும். அதாவது ஒருத்தரை முன்னாடி நிக்க வச்சுட்டு கூட அந்த குழுவில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் கையில இந்த காகித பந்துகளை கொடுத்து அவங்களை எரிய சொல்லி நிக்கிறவங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். இதெல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கக்கூடிய வலுவூட்டல் பயிற்சிகளாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல உள்ள கற்றல் விளைவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டே 1ல சொன்ன அந்த சாங்கை நம்ம ரிப்பீட் பண்றோம். தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இதுல. ஸோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த லேபிள்டு பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ் ரூம் ஃபுல்லா அங்கங்க நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, குழந்தைங்களை ரவுண்டா நிக்க வச்சுட்டு அந்த கிளாப்பிங் கேம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு மியூசிக்கோ இல்ல ஏதோ சம்திங் நம்ம அந்த சவுண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு ஒரு பர்டிகுலர் டயத்துல ஸ்டாப் சொல்லி ஒரு நம்பர் நம்ம சொல்றோம். 2 or 3 குழந்தைங்கள்ல இருக்க அந்த எண்ணிக்கையை பொறுத்து. இப்ப நீங்க 3 அப்படின்னு சொல்றீங்கன்னா 3 பேரா குழுவா அவங்க நிக்கணும். பட் எங்கெங்க வேணா செதறி அவங்க நிக்கலாம். பட் அவங்க எந்த பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். அப்ப வேர் ஆர் யூ அப்படின்னு நீங்க கேட்கும்போது வி ஆர் நியர் த பார்க், வி ஆர் நியர் த ஹாஸ்பிட்டல், வி ஆர் நியர் த போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி அவங்க சொல்லணும். ஒரு டீம் கிட்ட நீங்க இந்த கொஸ்டினை கேக்குறீங்க, அடுத்தடுத்த டீம் கிட்ட பக்கத்துல எந்த டீம் இருக்காங்களோ அந்த டீம் அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்றாங்க. இதுதான் வேர் ஆர் யூன்ற பேட்டர்ன்ல வி ஆர் நியர் த பார்க் அந்த ஸ்ட்ரக்சர்ல குழந்தைங்க ஆன்சர் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஓரல் மட்டும்தான் டே 2ல உள்ள ஆக்டிவிட்டி. தென் ஒர்க் புக் டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டிக்கு நம்ம போயிடலாம். லேர்னிங் அவுட்கம் என்ன அப்படின்றத நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். தென் மேக்ஸ்ல இருக்கிறதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, யூனிட் 5ல இருக்கக்கூடிய பயிற்சிகள் ஆக்டிவிட்டிஸ் 2 தான். செய்து மகிழ்வேன் 1, 2. செய்து மகிழ்வேன் 3லயே பாத்தீங்கன்னா இது நம்ம நேரம் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க வகுப்பறையில இருக்க எல்லா குழந்தைகளையுமே இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நிறைய நேரத்துக்கு நீங்க செய்ய வைக்கலாம். ஸோ ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. ஒரு கடை வச்சு விளையாடுற மாதிரி. இந்த தராசெல்லாம் பாத்தீங்கன்னா வகுப்பறையிலேயே கூட நீங்க செய்யறதுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கலாம். இந்த பேப்பர் தட்டு வச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்டைய வச்சு அந்த பேஸ் பண்ணிட்டு நூல் பயன்படுத்தி அந்த மேல இருக்கிற இந்த பகுதிகளை செய்ய வச்சுட்டு மேல ஈக்கி குச்சியோ இல்ல ஸ்ட்ராங்கா வேற ஏதாவது வேப்பங்குச்சி இந்த மாதிரி குச்சிகளை வச்சுட்டு மேல இருக்கிற அந்த அம்புக்குறியோட செய்யறதுக்கு நீங்க பயிற்சி கொடுத்தீங்கன்னா மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. ஸோ இந்த தராசு செய்யறதுக்குலாம் நீங்க வகுப்பறையிலேயே அவங்களுக்கு நேரம் தாராளமா கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு டே 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அரும்பு லெவலுக்கு 20க்குள் எண்களை, அதாவது முந்தைய தினம்
கூட்டலை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கழித்தலை நினைவூட்டுவதற்கான பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மொட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடை ஒப்பிடுதல், திட்டமற்றது. நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்த மாதிரி திட்டமற்ற அளவுகளை வந்துட்டு ஒப்பிடுறதுக்கு மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க போறோம். மாணவர்களை 2 குழுக்களா பிரிச்சுட்டு தராசு பயிற்சி தான் இப்ப நம்ம பண்ண போறோம். முதல் குழு இதுல வந்துட்டு நம்ம பொருட்களும் நம்ம எடுத்துக்கணும். எடை குறைந்து உள்ள பொருட்கள்ல இருந்து எடை கொஞ்சம் ஓரளவு அதிகமா உள்ள பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே வகுப்பறையில இருக்கிறது, மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எழுது பொருட்கள் அதை வந்து பயன்படுத்தி மேஜை மீது அடுக்கி இந்த பயிற்சியை நம்ம செய்ய போறோம். முதல் குழு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய பொருளை ஒரு பக்கம் வச்சுட்டு, அதாவது எடை கல்லுக்கு பதிலாக பெரிய பொருளானது ஒரு பெரிய பொருளை வச்சுட்டு அதுக்கு சமமாக ஒப்பிடுவதற்கு சிறிய பொருட்களை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டே இருக்கணும். அப்ப எத்தனை சிறிய பொருட்களை வச்சா அந்த பெரிய பொருள் வந்து சமநிலைக்கு வரும் அப்படின்ற மாதிரி. முதல் குழு வந்துட்டு பெரிய பொருள் வைக்கிறாங்கன்னா அடுத்தது சிறிய பொருள் எத்தனை இருக்கு அதை இரண்டாவது குழு பக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த குழு பார்த்து ஒரு சமயோஜித புத்தியோட அந்த தோராய கணக்கை வந்து அவங்க கெஸ் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த குழு அடுத்து மாத்தி செய்யும் போது அவங்க வேற ஒரு கனமான பொருளை வச்சு அதுக்கு ஈடாக எத்தனை சின்ன பொருள் வைக்கலாம். இதுல வந்துட்டு ஈஸியா யாரு கெஸ் பண்றாங்களோ அந்த டீமுக்கு நம்ம வெற்றி புள்ளிகள் வழங்கலாம். இது திட்டமற்ற அளவைகளுக்கான ஒரு பயிற்சி, எடை ஒப்பிடுதல் ஃபார் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திட்ட அளவைகளுக்குள்ள போயிடலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, முன் முன் செயல்களாக நம்ம செய்தது என்ன அப்படின்னா, பெற்றோர்கள்ட்ட அவங்க வாங்கக்கூடிய பால், மோர், அந்த எண்ணெய் வகைகள் இதெல்லாம் எப்படி வாங்குறாங்க, என்ன அளவுல வாங்குறாங்கன்னு கேட்டாங்க இல்லையா. சோ அதுக்காக நீங்க இந்த மாதிரியான அளவைகளை முன்னாடியே தயாரிச்சு வச்சுக்கிறீங்க. சோ உங்களுக்கு இப்படிப்பட்ட அளவு பக்கத்துல கடை இருந்துச்சுன்னா நீங்க அங்க இருந்து கூட ஒரு 2, 3 அளவைகளை வந்து நீங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சார்ட் பேப்பர்ல கண்டிப்பா செய்யலாம். ஆனா அது தண்ணியில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியாது ஒழிஞ்சு மாணவர்கள் பார்க்கறதுக்கு நீங்க பார்வை பொருளா பயன்படுத்திக்கலாம். சார்ட்டு, கார்ட்போர்டு, அட்டை, அதாவது பேப்பர்லயே 2, 3 A4 ஷீட்டை சேர்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுல தாராளமா செய்யலாம். கைப்பிடிகளையும் சேர்த்தே கூட நம்ம அதுல செய்யலாம். அளவை எழுதி அவங்களுக்கு அந்த சின்ன அளவிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா காமிக்க முடியும். சோ மில்லி லிட்டர் வந்துட்டு லிட்டரோட சிறிய அளவு அப்படின்றத நீங்க குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப கற்றலின் தருணத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த பாத்திரம் வந்து சில்வர்லயோ ஏதோ சம்திங் அது அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த கற்றலின் தருணத்துக்குள்ள நுழைய முடியும். ஏன்னா அவங்க அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பொருளா இருக்கு அப்படின்னா கடையில இருந்து நீங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ 1 லிட்டர் குவளையை கையில வச்சுக்கிட்டு இதை வந்து 1/2 லிட்டர் குவளையால நிரப்பணும்னா எத்தனை முறை அதுல தண்ணி ஊத்தணும். அதுவே 100 மில்லி குவளையை வந்துட்டு நிரப்பணும் அப்படின்னா 50 மில்லி லிட்டர் குவளையால எத்தனை முறை அதை ஊற்றி நிரப்ப வேண்டும். அதுவே 1 லிட்டர் குவளையா இருந்துச்சுன்னா 100 மில்லி லிட்டர் குவளையால எத்தனை முறை அதுல ஊத்தும் போது அந்த 1 லிட்டர் குவளை நிரவும். இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்வி கேட்கும் போது அவங்க அதை செஞ்சு பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்ப நம்ம கற்றலின் விளைவுகள் என்ன அப்படின்றத கோத்ரூ பண்ணிடலாம். அடுத்தது சிறகுகள் விரியட்டும். இதை நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாரையுமே இதுல ஈடுபடுத்தி செய்ய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சிறகுகள் விரியட்டும் பகுதியை அவங்களாவே செய்வாங்க. சோ செய்து மகிழ்வேன் 3க்கு சான்ஸே இல்லை. இது நம் நேரம். இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டே 2லயே நம்ம ஃபினிஷ் பண்றோம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் ரீகாலிங்ல மட்டும்தான் இருக்கும். பட் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா 7 days வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 7 யூனிட்ஸ், அதாவது அந்த ஒரு யூனிட்ல 7 days வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் போகுது. தமிழுக்கு கம்மி தான். நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஒரு 4 daysக்குள்ள ஃபினிஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டே 3ல மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.